கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் 3D கேம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். இந்த இது ஃபுல்லாமே, அதாவது இந்தியன் பைக்கு 3D ஃபுல்லாக இடத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சீட் கோடு போட்டுக்கலாம் கைஸ். இது பைக் சீட் கோடு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா சீட் கோடும் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். இப்போதைக்கு இது போதுமா? உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து சுற்றி காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதை சுற்றி காமிக்கலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஏர்போர்ட் காமிச்சிருங்க கைஸ். வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஏர்போர்ட்டில் பழசு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ புது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். இது நம்ம ஏரோப்ளேன் ஓட்டலாம், அது ஒரு வீடியோவாக போடுறேன் கைஸ். இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோனால லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இது ஏரோப்ளேன் ஓட்டலாம். இது ஜெட்டா? ஆமாம், ஜெட்டும் ஓட்டலாம் கைஸ். அடுத்து நம்ம எங்கே போகலாம்? இடிச்சிடான்னு சொல்லி வாய முடியல கைஸ், இடிச்சிடும். சரி வாங்க பைக் எடுத்துக்கலாம். வேறு எங்கே போகலாம்? இங்கே ஒரு பார்க் இருக்கும் கைஸ். இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் இங்கே ஒரு ரிங் ரோடு மாதிரி இருக்கும் கைஸ். அதில் ஒரு பார்க் இருக்கும், அங்கே போகலாம். அங்கே இதான் கைஸ் அந்த பார்க்கு. இந்த பார்க்கை பார்த்துட்டு அது இதான் நம்ம பழைய வீடு கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வீடு, பழசு வீடு. இதுக்கு முன்னாடி கூட வேறு இருந்துச்சு, இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம இங்கே வேறு இடத்துல இருக்கோம்ல, ஃபஸ்ட்டு வந்துமே, அதுதான் இப்போ புது வீடு கைஸ். இது பழைய வீடு. நம்ம பெட்ரோல் பங்க் காமிக்கிறேன் கைஸ். இவன் வேறு குறுக்க வந்துக்கிட்டு இருக்கான். அதான் அங்கே தெரிஞ்சா, வெயிட் பண்ணுங்க, போய் காமிக்கிறேன் கைஸ். இதாங்க பெட்ரோல் பங்க்கு. அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் பாருங்களேன், அது வந்துட்டு இது அது என்னது, ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் அப்படியே குதிக்கிற மாதிரி கைஸ். இது வந்துட்டு ரயில்வே ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜுராசிக் பார்க் கைஸ். ஜுராசிக் பார்க் அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வரும். அங்கே ரயில்வே ட்ராக் காமிக்கணும் கைஸ். இதான் அங்கே ட்ரெயின் அங்கே இருக்குமே. உங்களுக்கு கண் தெரியுதான்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது தூரமாக ஒன்று வருது, இதான் கைஸ் ட்ரெயின். அதுக்கு முன்னாடி இது காமிச்சிடுறேன். இதுதான் வில்லேஜ், ஒரு வில்லேஜ் மாதிரி. இங்கே சின்ன வீடு தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதனால் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு எங்கே போகலாம்? அடுத்து பீச்சுக்கு போகலாம் கைஸ். வாங்க பீச்சுக்கு போவோம். பீச் இங்கேருந்து ரொம்ப தூரம் கைஸ், ஆனால் உங்களுக்காக ரொம்ப தூரமும் போவேன். வாங்க போவோம். பீச்சுக்கு போகிறோம். சாரி கைஸ், பீச்சே காணும் கைஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், ஆனால் அங்கே மரம். இதான் கைஸ் பீச்சு. இது குடிசை வீடு மாதிரி இருக்கும். அடுத்துல போட்டு ஓட்டி காமிக்கிறேன் கைஸ். இதுக்கு போட்டுக்கு சீட் கோடு இருக்குது, அந்த போட்டு ஓட்டி காமிக்கிறேன். இதுதான் குடிசை. அது வந்துட்டு ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி கைஸ், அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதான் கைஸ் ரோப்ளாக்ஸ். இதை சேலஞ்ச் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன் கைஸ். பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சேலஞ்ச் போடுறேன். அப்புறம் வாங்க, அங்கே ஒரு கார் ஸ்டோர் ரூம் இருக்கும் கைஸ், அங்கே போகலாம். ஏய் பூச்சி கைஸ். ஐயோ அடிக்க போகிறேன் கைஸ். பூச்சி ஹெட்ஷாட் கைஸ். ஃப்ராங்க்லின் வந்துச்சுன்னா வாங்க போய் பைக் எடுப்போம். பைக்கு எடுத்து வந்துட்டு கைஸ் போக முடியல கைஸ். பக் ஆயிடுச்சா? இல்லையே கைஸ், ஏன் வர முடியுது? சரி வாங்க வேறு பைக் எடுத்துக்கலாம். இதற்காச்சும் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்ம பைக் சீட் கோடு என்ன போடலாம்? கோஸ்ட் ரைடர் போட்டுக்கலாம் கைஸ். கோஸ்ட் ரைடர் இது எது மேலே போட்டாலும் வெடிச்சிரும். வாங்க போவோம் கோஸ்ட் ரைடரில். இன்னும் ஏறவே முடியல கைஸ், பக் ஆயிடுச்சா கைஸ்? ஏறவே முடியல கைஸ். என்னால் ஏறவே முடியல கைஸ், புகையாக வருது ஒரு மாதிரி. ஏறிட்டோம் கைஸ். ஏறினோடனே இப்படி இருக்குது கைஸ். இது தினமும் எனக்கு பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த க்ரெயின் இதெல்லாம் காமிக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி இதான் ஸ்டோர் ரூம், கார் ஸ்டோர் ரூம். பார்த்தீங்களா, இதான் கார் ஸ்டோர் ரூம். அது பக்கத்தில் இது இருக்கும், க்ரெயின், அந்த பில்டிங் கட்டுற மாதிரி சிமெண்ட் அதெல்லாம் இருக்கும். இதோ இதான் கைஸ், சிமெண்ட்டு, க்ரெயினு, எல்லாமே இருக்கும் கைஸ். சரி, அடுத்து நம்ம எங்கே போகலாம்? அவள் தான் நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறோம். வீடு எங்கே இருக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எந்த இடம் ஆனால் காமிச்சிடுறேன் கைஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தா ரைட் எடுத்தால் வந்துடும் கைஸ். ரைட்டாக எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். வீட்டுக்குள்ளே போகலாம். இதோட கைஸ் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சேனா? இல்லை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறேன் கைஸ். சாரி, மறந்துட்டேன் கைஸ். இது பக்கத்துலேயே இதை வந்துட்டு ஏர்போர்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு போயிட்டேன் கைஸ். சரி ஓகே வாங்க. இந்த புகை அடிக்குது. போடா, ஓடு 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 அச்சுமல்லி, ஓடு 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 அச்சுமல்லி ஓடு. சாரி கைஸ், இங்கே ஒரே ஒரு போலீஸ் மட்டும்தான் இருப்பார் கைஸ். உள்ளே முன்னாடி இதெல்லாம் ஆள்லாம் இருந்தாங்க, ஜெயிலுக்குள்ளே ஒரு ஆள் இருந்தாங்க. அடுத்தபடி ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன் கைஸ். நம்ம மேலே போய்க்கலாம். மேலேயும் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதனால காமிக்கிறேன் கைஸ். இதோ ஃப்ரீயாக தான் இருக்கும். கீழே போகலாம். அப்புறம் என்ன திரும்ப மேலே போகிறேன் கேஸ் மாடி. ஃப்ராங்க்லின் கீழே வந்துக்கிட்டே இருக்கே. ஃப்ராங்க்லின் இழுத்து குறையுது ஃப்ராங்க்லின். சரி வாங்க போகலாம். இந்த போலீஸை சுடலான்னு நினைக்கிறேன். AK-47 எடுத்துருங்க கைஸ். போட்டுடலாமா கைஸ்? இவனும் அதே கன் தான் வச்சுருக்கான் கைஸ். சரி வாங்க, ஹெட்ஷாட்லேயே போடுமா? நான் சுடவே முடியல. நெஞ்சிலே சுடு சரியான ஷாட் செத்துறாங்க கைஸ். இது நம்ம ஸ்கோப் கன்னில் சுட்டா இது போலீஸ்லாம் வருவாங்க. நம்ம ஸ்கோப் கன்னில் சுடாதனால போலீஸ் வரல கைஸ். சரி வாங்க பைக் போய் எடுப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.